எங்க தாங்க இந்த படத்துக்கு மிஸ்டேக் ஆச்சு அப்படின்றது எனக்கு சொல்ல தெரியல. ஆனா டாக்ஸிக்னு இந்த படத்துக்கு பேர் வச்சதை விட ஒரு டார்ச்சர்னு வச்சிருந்திருக்கலாம். 3 hours plus இருக்கிற இந்த படத்தோட டியூரேஷனுக்காக நம்மளுடைய பேஷன்ஸை டெஸ்ட் பண்றாங்களோ அப்படின்னு எனக்கு ரொம்பவே டவுட்டா இருந்துச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம ஒரு 3 hours plus உட்காந்து பாக்குறோம்னா இந்த படத்துல நிறைய மேஜிக்கல் மோமெண்ட்ஸ் இருக்கணும். அது எதுவுமே கிடையாது. ஒரு 1000க்கும் மேல எல்லா இடத்துலயுமே எல்லாரையும் சுட்டு தள்ளுற சீன்ஸ் தவிர வேற எதுவுமே சொல்றதுக்கு கிடையாது. வாங்க டாக்ஸிக் படத்தோட ரிவ்யூவை பத்தி இந்த வீடியோ மூலமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆனா ஸ்பாய்லர் ஓகே, ஆனா சொல்லாம இருக்க முடியல. நிறைய விஷயங்கள் இந்த வீடியோல சொல்லித்தான் ஆகணும். இந்த படத்துல என்ன உருப்படியா இருக்கு அப்படின்னா யஷோட ஆக்டிங்கும் நயன்தாராவோட ஆக்டிங்கும் அண்ட் கேரா அத்வானியோட ஒரு பிரைட்டான பிரசன்ஸும் தான். ரொம்ப வளவலன்னு பேசாம இந்த படத்தை பத்தி பாத்துருவோம். கதைன்னு சொல்றதுக்கு இப்படிப்பட்ட ஒரு கதையே நாம எங்கேயுமே பார்த்திருந்திருக்க மாட்டோம். அந்த அளவுக்கு ஒரு மொக்கையான கதையை தான் எடுத்துட்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி ஒரு கதையே இல்லாம ஒரு படத்தை எடுக்கிறதுக்கு இவங்களுக்கு எங்க இருந்து இந்த அளவுக்கு தைரியம் வந்துச்சுன்னு தெரியல. கீது மோகன்தாஸ், ஐயோ உங்க மேல பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருந்தோம். நீங்க சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே கேட்டப்போ இந்த படம் வந்து நிஜமாவே யஷ வச்சு ஒரு ஹாலிவுட் லெவலுக்கு எடுத்திருப்பாங்க போல அப்படின்னு தான் நினைச்சிருந்தோம். ஆனா நம்பர் 1 கவர்ச்சியான சீக்வன்ஸ், நம்பர் 2 கவர்ச்சியான சீக்வன்ஸ், நம்பர் 3 கவர்ச்சியான சீக்வன்ஸ். இது தவிர சொல்றதுக்கு இந்த படத்துல வேற எதுவுமே இல்ல. ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட டைட்டில் இருக்கே, டாக்ஸிக் a fairy tale for grown-ups அப்படின்னு கொடுத்திருந்தாங்க இல்லையா? இதுக்கு அர்த்தம் நான் ஒன்னும் சொல்லவே தேவையில்ல, உங்க எல்லாருக்குமே தெரியும் இது யார் பார்க்கணும் அப்படின்ட்டு. ஆனா அந்த ஒரு வார்த்தையை மட்டுமே வச்சுக்கிட்டு இந்த படத்தை ஓட்டிரலாம் அப்படின்னு இவங்க நினைச்சிருக்காங்க போல. நயன்தாராவை எதுக்காக கூட்டிட்டு வந்திருக்காங்களோ அதுக்கான ஒரு மீட்டி ரோல் வந்து கொடுத்திருந்திருக்காங்க. கியாரா வந்து எதுக்கு வராங்கன்னே தெரியல. ஆனா பர்டிகுலரா அந்த ஒரு சீனுக்காக தான் வராங்க போல. மத்த ஹீரோயின்ஸ் எல்லாம் எதுக்கு இருக்காங்கன்னு கூட தெரியல. பயங்கரமான ஸ்டார்டம் அப்படின்னு சொல்றாங்கல்ல. இந்த படத்துல வந்து யஷ், நயன்தாரா அண்ட் ருக்மிணி வசந்த் இந்த ஒரு ஹீரோவும் இந்த 2 ஹீரோயின்ஸையும் தவிர்த்து மீதி இருக்கிற எல்லா ஹீரோயின்ஸையும் நீங்க வந்து எடுத்து பாத்தீங்கன்னா அந்த ஹீரோயின்ஸ் எல்லாம் வேலை இல்லாம இருந்தாங்க போல. அவங்களுக்கான ஒரு எலிவேஷன் தேவைப்பட்டிருந்திருக்கு போல. அதனால இந்த படத்துக்கு சைன் பண்ணிருந்திருப்பாங்க. அவ்வளவுதான் சொல்றதுக்கு இருக்கு. பட் ட்ரஸ்ட் மீ, நம்ம மக்கள் ஒன்னும் முட்டாள் கிடையாது. ஏன் நம்ம மக்கள் இல்ல, கன்னடா மக்கள் கூட முட்டாள் கிடையாது. ஒரு லெவலுக்கு மேல அவங்களாலே உட்காந்து பார்க்க முடியலங்க இந்த படத்தை. வில்லன்னு சொல்றதுக்கு யாருமே கிடையாது. எல்லாமே குட்டி குட்டி வில்லன்ஸ் தான். ஆனா இங்க மெயின் மேட்டரே யஷ் மட்டும்தான். KGF அண்ட் KGF 2 வச்சு மட்டுமே பயங்கரமான ஹிட் படத்தை கொடுத்துட்டாரு. இவரை வச்சு நம்ம படம் எடுத்தா பயங்கரமான கலெக்ஷன் எடுத்துடலாம் அப்படின்ற ஒரே ஒரு இன்டென்ஷனை வச்சு மட்டும் ஒரு படத்தை இந்த பர்சன் கிட்ட கொடுத்துடக்கூடாது. ஆக்டர் யஷுக்குமே KGF அண்ட் KGF 2 மாதிரி நல்ல படங்கள் நடிச்சிருந்திருக்கோம். இதுக்கப்புறம் மக்கள் எல்லாருமே நம்ம கிட்ட பயங்கரமா எக்ஸ்பெக்டேஷன்ல தான் இருப்பாங்க. அவங்க எல்லாருக்குமே ஒரு நல்ல பிலிமை தான் டெலிவர் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு 4 வருஷமா உப்மாவை கிண்டிட்டு இருந்திருக்காங்க. குவாலிட்டி வச்சு யஷ் சார் வந்து இந்த படத்துல சைன் பண்ணாரு அப்படின்னு தெரியல. அதாவது இவர்கிட்ட சொல்லி இருந்திருப்பாங்க, சுத்தி முத்தியும் உங்களை மட்டும்தான் சார் காட்ட போறோம், உங்களை வந்து பயங்கரமா கட்ட போறோம், நீங்க வந்து ஒரு 1000 பேரை டமால் டுமில்னு துப்பாக்கி எடுத்து சுட போறீங்க, சருன்னு எல்லாரும் வெட்ட போறீங்க அப்படின்னு சொன்ன உடனே இந்த ஆசை வார்த்தைகளுக்கு மட்டுமே யஷ் விழுந்திருப்பாரோ? ரொம்ப டவுட்டா தான் இருக்கு. இதுக்கு மேல சொல்லணும்னா பயங்கர ஸ்பாய்லரா இருக்கும். அதனால சொல்ல போனா இந்த படத்துல ஒரு அப்பா மற்றும் பையன் அவங்களுக்கான ஒரு உறவு இருக்குல்ல, ஆனா அந்த உறவுக்கான ஜஸ்டிபிகேஷனே இந்த படத்துல இல்ல. எந்த ஒரு இமோஷனுமே கேரி ஆகல, எந்த ஒரு ஃபீலிங்ஸுமே பாக்குற நம்ம ஆடியன்ஸ்க்கு இல்ல. அப்ப எந்த அளவுக்கு டெக்னிக்கலி அவங்க வந்து வீக்கா இருக்காங்க நீங்களே நினைச்சு பாருங்க. இதுக்கு மேல நான் ஏதாவது பேசினேன்னா ஸ்பாய்லர் ஆயிடும். அதனால நான் பார்க்க போறவங்களுடைய டிசைரை வந்து கெடுக்க விரும்பல. ஆனா உங்க 3+ hours-ஐயும் அந்த 200 rupees டிக்கெட்டையும் தயவு செஞ்சு சேவ் பண்ண நினைச்சீங்கன்னா இது கேட்டதுக்கு அப்புறமா போகணுமா போக வேணாமா நீங்களே நினைச்சு பாருங்க. டாக்ஸிக் இஸ் a utter disaster. மேலும் இதே மாதிரி பல்வேறு விதமான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம காலிவுட் வட்டாரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.